போர் அடிக்குன்னு GTA 5 விளையாண்டுட்டு இருந்தேன். யுஎஸ்லலாம் ஆம்புலன்ஸோட அந்த சைரன் சவுண்ட் கேட்டாலே வண்டிய லைனா விட்டுருவாங்க போல. நகர்த்தவே மாட்டுக்காங்க. ஸோ இத யூஸ் பண்ணி தான் இப்போ ஒரு ஃபன் பண்ண போறோம். என்னன்னா ஆம்புலன்ஸோட அந்த சைரன் சவுண்ட போட்டு விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ட்ரெயின் ரோட்டுக்கு முன்னாடியே வந்து நின்னுட்டேன். இப்போ ட்ரெயின் வர வரைக்கும் அங்க என்ன ஆகும்னா, லைனா கார் நின்னுட்டே இருக்கும். ஆல்ரெடி நான் ட்ரையல் பார்த்துட்டேன். நீங்களே பார்த்தாலே தெரியும். 2 வண்டி அங்க சிதறி போய் கிடக்குது. இந்த சைடுல இன்னொரு வண்டி நஞ்சு போய் நிக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் இந்த ரவுண்டு. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு கார் நிக்கு பார்த்தீங்களா, அவன் லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா ட்ரெயின் ரோட்ல நின்னான். அவன் கொஞ்சம் முன்னாடி வந்தனால பின்னாடி வந்த கார் மாட்டிக்கிட்டு, ஓகே கைஸ் இப்போ ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ரெயின் வரத பார்த்துட்டு அவர் வண்டியை எடுத்துட்டு தூர போனோம். இல்லாட்டி GT6ல அந்த மாதிரி நடந்தா இன்னும் கொஞ்சம் ரியலா இருக்கும். அவ்வளோதான். அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. அதுவும் போது எங்க வரைக்கும் தூக்கிட்டு போகுது பாருங்க. அங்க வரைக்கும் தள்ளி கொண்டு போயிட்டு பார்க்கறதுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணிட்டு இதுல ஃபன் என்னன்னா, அதுல ஒரு கருப்பு கலர் கார் நிக்கி பார்த்தீங்களா, இந்த கார் தான். இவனை வச்சு தான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. எவ்வளோ இடி வாங்கினாலும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கான். ரோட்டுக்கிட்ட வாரான், பின்னாடி போறான். GTA 5யோட பாட்டு வேற லெவல்ல. சரி ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்க என்ன பண்றீங்க? அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னைக்காச்சும் போர் அடிச்சுன்னா GTA 5 விளையாண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் விசித்திரமான கண்டென்ட் கொண்டு வரேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.